நீங்கள் நான் 2017 அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் அரசியலுக்கு வந்ததுலேருந்து பாஜக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள் இதெல்லாம் அவங்க அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடை தான் நம்ம எதிர்த்திருக்கோம். இந்த நிலைப்பாடு தொடர்ந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் எப்படி அவங்க கூட அதை என்னிடம் நீங்கள்லாம் கேட்டப்போ கூட்டணிக்கு போக முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை தான் நான் சொன்னேன். இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இங்கே மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பது, அது மாதிரி மக்கள் விவசாயிகள் மற்றும் மக்கள் எதிர்த்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அவங்க அழுத்தம் கொடுக்காம அந்த ஆட்சி, அதுவும் குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டு மேலே இப்போ கூட சமீபத்தில் இந்த புயல் வெள்ளத்தப்போ அந்த மத்திய குழு வருவதற்கு முன்பே முதல்வர் 2000 கோடி வேணும்னு கேட்டார். அதில் கிட்டத்தட்ட 1000 கோடி கொடுத்தாங்க. மீண்டும் நிதி கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்றும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடலாம் தமிழ்நாட்டை நடத்தலை. இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகங்கிற கட்சியை அழிந்து விடணும்னு அவங்க யாருமே நினைக்கல. அங்கே உள்ள தலைவர்கள் யாரும் நினைக்கல. உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்கும், 21 தேர்தல் அப்போ நான் என்ன நலம் விரும்பிகள் நான் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றுங்கிறப்ப எங்கள் கட்சியும் கூட்டணிக்கு வரப்போ நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். பழனிசாமி அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால நான் தேர்தலில் நிற்கலை. நம்மளுடைய ஒரே இலக்கு திமுக வீழ்த்தணுங்கிறதுக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அது பழனிசாமி செய்த அந்த சுயநலத்தால் முதலமைச்சர் பதவி அதிகாரம் இருக்கிறதுனால அவர் எடுத்த தவறான முடிவினால் இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியாமல் போயிட்டு 24 தேர்தலில் போய் நான் பாஜகவோட நேரடியாக கூட்டணிக்கு வந்தேன். அன்றைக்கு சொல்லப்போனால் திமுகவிற்கு எதிராக பழனிசாமி வேட்பாளர் நிறுத்தாமல் இருந்தால் நாங்கள் நிறைய தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது எனக்கு தெரிந்தவரை பாஜகவில் உள்ள அனைத்து தலைவர்களுமே, அங்கே உள்ள நிர்வாகிகளுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி அது பலமாக இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அது திமுகவை வீழ்த்துவதற்கு அவர்கள் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அலைன்ஸில் வரணும்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர கட்சியை பலவீனப்படுத்தணுன்னோ அந்த கட்சியை அழிக்கணுன்னோ அவங்களுக்கு நினைப்பு இல்லை. அது நான் இப்போ கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்ல நான் எப்போ யதார்த்தத்தை பேசக்கூடியவோ இதுதான் உண்மை. அதாவது கூட்டணி குறித்து பொதுவாகவே பிஜேபி அல்லாத மற்ற கட்சிகள் அது எந்தெந்த கட்சிகள் எங்களோடு வருவது என்பது குறித்தெல்லாம் கட்சியை பொறுத்தவரையில் முடிவு செய்யும், பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். அதுக்கு 15 மாத காலம் இருக்கின்ற நிலை. ஆனால் பிஜேபி பொறுத்தவரையில் பொதுச் செயலாளரை தெளிவுபடுத்திட்டார். நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை பலமுறை பொதுச் செயலாளர் அவர்கள் கழகத்தினுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் அது தெரிவித்துவிட்ட நிலையில் அது குறித்து அவர் பொதுச் செயலாளர் கருத்தை தான் நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, திரு டிடிவி பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தை விட்டு எந்த அளவிற்கு அவர் மேலே அந்த வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இன்னைக்கு பிஜேபி கிட்ட இன்னைக்கு சரண்டராக இருக்கார். இன்னைக்கு ஏன்னா பிஜேபி கிட்ட ஒரு சரண்டரான ஒருத்தர் அவரும் நீங்கள் பிஜேபிக்கு வாங்கன்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தோடு இயங்குகின்ற இயக்கம். எனவே திரு டிடிவி காலில் வந்து போல் யார் காலில் விழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் எடுத்த கட்சியினுடைய நிலைப்பாடு பொதுச்செயலாளர் எடுத்தது அந்த நிலைப்பாடு தான் தொடரும். எனவே அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை என்றுதான் பொதுச்செயலாளர் இந்த கருத்தை நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.